தேசிய ஜனநாயக கூட்டணியில உங்களுக்கு வந்து 6ல இருந்து 7 தொகுதி ஒதுக்கி இருக்கிற ஒரு தகவல் வந்து நீங்க அப்படியா? வதந்திகளுக்கு எல்லாம் போய் நம்ம பதில் சொல்ல முடியாது. நான் தான் நேற்று தானே உங்கள்கிட்ட சொன்னேன், நாங்க இன்னும் கூட்டணியை பத்தி எந்த முடிவும் எடுக்கல. எங்களை தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கின்ற கூட்டணிகளுக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களோடு பேசி வருகிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எந்த முடிவும் எடுக்கல. அது அம்மா அவர்களின் பிறந்த நாளுக்கு முன்பு தை மாதத்தில் எடுப்போம்னு சொல்லியிருந்தேன். இது என்ன வதந்தி பரவுது? தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு 6 சீட்டு 7 சீட்டு ஒதுக்கி இருக்கிறதா பெருந்தன்மையா இருக்கு. அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்துறாரா? பாராளுமன்றத்தில் எனக்கு 6-7 சீட்டு கொடுக்கிறதா இருந்தாங்க. அண்ணாமலை அவர்களை கேளுங்க தெரியும். நான் தான் வேணான்னு சொன்னேன். நாங்க வந்து அன்கண்டிஷனலா சப்போர்ட் பண்றோம்.